ஃபிலிம் ப்ரொடக்ஷனுங்கிறதவே அவங்க நிப்பட்டாங்க. அப்போ ஒரு பக்கம் நடிகர்கள், ஒரு பக்கம் இயக்குனர்கள் பண்ணுற இந்த மாதிரியான வேலைகள்னால என்னென்னா தமிழ் சினிமாவே முடங்கி போயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தா பிஸ்னஸ். ஓடிடி தளங்களில் ஒரு பெரிய பிஸ்னஸ். அவங்க என்ன பண்ணால் படம் பூஜை பண்ண உடனே பெரிய பணம் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அதுலேயும் என்ன பண்ணாங்கன்னா சில பேர் வந்து என்னென்னா சின்ன சின்ன படங்களை, சரியில்லாத படங்களே அவங்கள வந்து ஓவர் பில்டப் காமிச்சு அதை வந்து விற்று அவங்க கடைசியாக சுதாரி போயிட்டாங்க. இப்போ என்னென்னா நல்லா எந்த படமாக இருந்தாலும் சரி தேட்டர் ரிலீஸ் பண்ணல, இல்லாட்டி ஷேர் பைஸில் பண்ணுறேன், நீ கொடு நான் ஸ்ட்ரீம் பண்ணுறேன், வரதில் அவனுக்கு ஷேர் கொடுக்குறேன்ற மாதிரி அவன் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டான். இப்போ ஓடிடி பிஸ்னஸும் கிடையாது, சேட்டலைட் சுத்தமாக பிஸ்னஸ் கிடையாது. இன்றைக்கி படம் பார்க்குறதுக்கு வேறு வேறு தளங்கள் வந்ததுனால ஓடிடியும் இந்த சேட்டலைட்டும் பெருசாக யாரும் வாங்குறதில்ல. அப்போ தேட்டரிக்கல் அப்படின்றப்ப தேட்டரில் வந்து போய் நம்ம படம் போட்டு வர்றப்ப கிட்டத்தட்ட 20% டாக்ஸு, தேட்டர் வாடகை அதெல்லாம் போட்டு கழித்து கைக்கு ஒரு ப்ரொடியூசர் கைக்கு வந்து கேட்குறது ஒரு 40% to 30% தான் கைக்கு வரும். அது பாதி பேர் சரியாக கணக்கு கொடுப்பாங்க, சில இடங்களில் சரியாக கணக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது தேட்டரிக்கலாக வரக்கூடிய பணத்தையும் ஒரு தயாரிப்பாளர் கையில் வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு மலையை பேத்து எடுத்துகிட்டு வர்ற மாதிரி தான்.